இந்நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். காரைக்குடி களஞ்சியம் புலவர் மெய்யாண்டவர் எழுதி வழங்கும் தொடர் சித்திரத்தின் நிறைவு பகுதி. இதுவரை காரைக்குடியை பற்றியும் அழகப்பா பல்கலைக்கழகத்தை பற்றியும் சிக்ரி நிறுவனத்தை பற்றியும் பல்வேறு செய்திகளை தெளிவாக கண்டோம். இப்பொழுது செட்டி நாட்டு மக்கள் உணவு முறையிலே அக்கறையாக இருப்பார்கள், அதனாலே அவர்கள் நோயின்றி வாழ்வார்கள் என்பதற்கு ஒரு வட்டார பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடலை இப்பொழுது உங்களிடத்தில் பாட ஆசைப்படுகிறேன். மண்பானை சோறு உண்டு, மண்பானை சோறுண்டு, மணக்க மணக்க சாம்பாரும் உண்டு. மண்பானை சோறு உண்டு, மணக்க மணக்க சாம்பாரும் உண்டு. கெட்டி குழம்பும் உண்டு, கெட்டி குழம்பும் உண்டு. அன்னாசி பழத்தில் ரசமும் உண்டு, மண்பானை சோறு உண்டு. 10 வீத கறியும் 10 வீத கறியும் 18 பச்சடியும் 10 வீத கறியும் 18 பச்சடியும் அதிரசமும் தேன்குழலும் அதிரசமும் தேன்குழலும் அப்பளமும் தான் படைப்பான். சீயப்பலகாரம் உண்டு, சீயப்பலகாரம் உண்டு. சிறந்த பிட்டும் வைத்தே இடுவார். மோர்க்குழம்பும் எங்கு உண்டு, மோர்க்குழம்பும் எங்கு உண்டு. முத்து முத்தாய் பலகாரம் செய்வார். ஆயாசம் தீரவே பாயாசம் தருவார், ஆயாசம் தீரவே பாயாசம் தருவார். வெற்றிலை பாக்குமே உண்டு, வெற்றிலை பாக்குமே உண்டு. விதவிதமாக பழமும் உண்டு, விதவிதமாக பழமும் உண்டு. இத்தனையும் செட்டி நாட்டு, இத்தனையும் செட்டி நாட்டு. இனிய உணவு முறையே ஐயா, இனிய உணவு முறையே ஐயா. உண்டு களித்திடவாரீர், நீங்கள் உண்டு களித்திடவாரீர். சான்றோர்களே, நம்முடைய உடல்நலம் காக்க வேண்டுமானால் என்னென்ன பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு
ஒரு கவிஞர் குழந்தை பாடல் மாதிரி சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி ஒழுங்காய் செய்திட வேண்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி ஒழுங்காய் செய்திட வேண்டும் ஐயா. எளிய முறையில் உடற்பயிற்சி இனிய ஆசன பயிற்சி ஐயா. மூச்சு பயிற்சி தொடர்ந்திடுங்கள், மூச்சு பயிற்சி தொடர்ந்திடுங்கள், முழுதும் உடல்நலம் காத்திடுங்கள். ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி ஒழுங்காய் செய்திட வேண்டும் ஐயா. நாளும் பல்லை தூய்மை செய்வோம், நாளும் பல்லை தூய்மை செய்வோம், நன்றாய் கைகளை கழுவிடுவோம். வாயை நன்றாய் கொப்பளிப்போம், வாயை நன்றாய் கொப்பளிப்போம், வருமுன் காப்போம் நோய் தவிர்ப்போம், வருமுன் காப்போம் நோய் தவிர்ப்போம். முகத்தில் கவசம் அணிந்திடுவோம், முகத்தில் கவசம் அணிந்திடுவோம், சமூக இடைவெளி காத்திடுவோம். சண்டாள கொரோனாவை விரட்டிடுவோம், சண்டாள கொரோனாவை விரட்டிடுவோம், சண்டாள கொரோனாவை விரட்டிடுவோம். கொரோனா 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 கொடிய தொற்றே ஓடிவிடு, கொரோனா 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 கொடிய தொற்றே ஓடிவிடு. வராது வராது கொரோனா, வந்தால் விரட்டி அடித்திடுவிடு. வராது வராது கொரோனா, வந்தால் விரட்டி அடித்திடுவோம். அடிக்கடி கைகளை கழுவிடுவோம், அற்புதமாக வாழ்ந்திடுவோம், அற்புதமாக வாழ்ந்திடுவோம், நாம் அற்புதமாக வாழ்ந்திடுவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லும், நோயின்றி நாமும் நீளாயுள், நோயின்றி நாமும் நீளாயுள், நிறையவ பெற்று வாழ்ந்திடுவோம், நிறையவ பெற்று வாழ்ந்திடுவோம், நிறையவ பெற்று வாழ்ந்திடுவோம், நிறையவ பெற்று வாழ்ந்திடுவோம். இதுவரை காரைக்குடியை பற்றிய செய்திகள் எல்லாம் தொகுத்து வழங்கினோம். செட்டி நாட்டு மக்கள், செட்டி நாட்டு மக்கள் செய்கின்ற முறைகள் பலவும் உண்டு. செட்டி நாட்டு மக்கள் குழந்தை பிறந்த உடனே, குழந்தை பிறந்த உடனே தொட்டில் கட்டி ஆட்டி மகிழ்வார். 3 மாதம் கழித்து, 3 மாதம் கழித்து காது குத்தி மகிழ்ந்து மகிழ்வார், காது குத்தி மகிழ்ந்து மகிழ்வார். செட்டி நாட்டு மக்கள் வாழ்வில் சின்ன குழந்தைக்கு என்றும், சின்ன குழந்தைக்கு என்றும் ஜல் ஜல் என்று நடக்க வைப்பார். தண்டை அணிந்து விடுவார், தண்டை அணிந்து விடுவார், தளநடையிட்டு செல்வதை பார்ப்பார். கணுக்கால் வீங்காமல் காப்பார், கணுக்கால் வீங்காமல் காப்பார். தண்டை அதற்காக அணிவார், அவர் தண்டை அதற்காக அணிவார். காதினை குத்து வதனால், அக்கு பிரஷர் வைத்திய முறையாம் அதை அழகாய் செய்து மகிழ்ந்தே இடுவார், அழகாய் செய்து மகிழ்ந்தே இடுவார். செட்டி நாட்டு மக்கள் வாழ்க்கை சின்ன குழந்தையை பேணி, சின்ன குழந்தையை பேணி சீரும் சிறப்புமாய் ஆளாக்கி விடுவார். கல்யாண பருவம் வந்தால், கல்யாண பருவம் வந்தால்
புத்தம்புது சேலை பலவும் புத்தம்புது சேலை பலவும் பொன்னாலான நகைகள் பலவும் சுட்டி மகிழ்ந்தே மகிழ்வார் சுட்டி மகிழ்ந்தே மகிழ்வார் உள்ளம் துடிக்க மகிழ்வார் தம் உள்ளம் துடிக்க மகிழ்வார் பிறந்த வீட்டு சீதனமாக ஓலைப்பட்டி கையார வட்டி ஒரு முகமாக சேர்த்தே வைப்பார் ஆட்டுக்கல் அம்மியும் செய்வார் அவர் அந்த பெண்ணின் வீட்டில் பெருமையைச் சேர்ப்பார் கல்யாணச் சீர்வரிசை உண்டு எத்தனை பலகாரம் உண்டோ அவை அத்தனையும் செய்து அழகாய் கொடுப்பார் செட்டி நாட்டு மக்கள் வழக்கம் இது செட்டி நாட்டு மக்கள் வழக்கம் 6 மாதம் வரைக்கும் அவர்கள் அளவாய் உண்டு மகிழ்ந்திட வேண்டி அரிசி பருப்பு புளி மிளகாய் அத்தனையும் செட்டாய் அனுப்பிய வைப்பார் செட்டி நாட்டு மக்கள் வழக்கம் குழந்தை பிறந்த உடனே கோவிலில் சென்று முடியிறக்குவார் கலகலப்பாகவே வாழ்வார் தன் படைப்பு வீட்டில் வழிபாடு செய்வார் செட்டி நாட்டு மக்கள் பழக்கம் இதெல்லாம் பெண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புகிற பொழுது செட்டி நாட்டு மக்கள் பழக்கமாக பின்பற்றி வருகிறார்கள். குழந்தை பிறந்தவுடனே ஐயா பெருமையை சொல்கிற மாதிரி ஒரு அருமையான பாட்டு. நம்ம தாத்தா பெருமை பாட்டி பெருமையெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு குழந்தையை தாளாட்டுற போது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அந்த உள்ளத்துக்குள்ளே அந்த சொற்கள் சென்று அந்த குழந்தையை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், உற்சாகம் தர வேண்டும். அப்போ நம்முடைய தாத்தா பெருமையை அந்த குழந்தை மனசுக்குள்ளே பூத்துறோம். வீர அபிமன்யு பாரத்தில் எப்படின்னா, அபிமன்யு தாய் வயிற்றில் இருக்கிற பொழுது கிருஷ்ண பரமாத்மா கதை சொல்லுவார். அப்படி கதை சொல்லி கொண்டிருக்க பொழுது போர்க்களத்தில் சக்கர வியூகத்தை சொல்லுவார், அந்த அரவ வியூகத்தை சொல்லாமல் விட்டுருவார். இந்த குழந்தை ஈழ்னே கேட்டுக்கிட்டு இருக்கும் வயிற்றுக்குள்ளே இருந்து. அப்போ கருவிலே இருக்கிற குழந்தை மகிழ்வதற்குத்தான் வீடுகளிலே நல்ல படங்களை மாட்டி வைக்கிறார்கள். கருவுயிர்த்த குழந்தை நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தான் தாலாட்டு பாடுகிறார்கள். நாக்கால் அசைத்து பாடுவது தாலாட்டு. தால் என்றால் நாக்கு. அதனால் தாலேலோ என்று சொல்லுகிறார்கள். அதை பெருமையாக சொல்கிறார் ஒரு பாட்டில். 5 புளிய மரம் 5 புளிய மரம் அழகு மிக்க தென்னை மரம் 5 புளிய மரம் அழகு மிக்க தென்னை மரம் தெருவெல்லாம் ராசகுளம் சிறப்பாய் செல்ல ஐயாவுமே 5 புளிய மரம். இதை இன்னொரு மட்டில் சொல்லலாம். 5 புளிய மரம்
எங்கண்ணே ஆக்கையில்லா தேக்கு மரம், 5 புளிய மரம், எங்கண்ணே ஆக்கையில்லா தேக்கு மரம், திருவல்லான் தென்னை மரம், எங்கண்ணே ஐயா போற தேசமெல்லாம் ராசகுளம், ஆராரோ ஆரீரரோ எங்கண்ணே ஆராரோ ஆரீரரோ. அவங்க அப்பு சாஞ்சி எழுதுவாளாம் மெத்தையில். அதுக்கு ஒரு பாட்டு சொல்கிறார் பாருங்க அந்த கால தாய்மார்கள். தங்கத்தால் பேனாவாம் உங்க அப்பு சாஞ்செழுத பஞ்சு மெத்தே, வைரமணி கட்டில்களாம் எங்கண்ணே வகை வகையாய் தொட்டில்களாம், ஆராரோ ஆரீரரோ எங்கண்ணே ஆராரோ ஆரீரரோ. யாரடிச்சா நீ எழுத எங்கண்ணே யார் ஏலாம்பு வாய் நோக, யாரும் அடிக்கவில்லை எங்கண்ணே ஐவேரும் தீண்டவில்லை, தானே அழுதாயோ எங்கண்ணே தம்பி தூணே வேணுமென்று, ஆராரோ ஆரீரரோ எங்கண்ணே ஆராரோ ஆரீரரோ. இந்த தாலாட்டு பாடலை இன்னொரு மட்டில் பாடி காட்டுறேன். அதுதான் கர்நாடக இசையில் உள்ள நீலாம்பரி ராகம். 5 புளிய மரம், ஆக்கையில்லா தேக்கு மரம், திருவல்லாம் தென்னை மரம், ஐயா போற தேசமெல்லாம் ராசகுள, ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ. தங்கத்தால் பேனாவாம் நம்ம அப்பு சாஞ்செழுத பஞ்சுமத்தே, வைரமணி கட்டில்களாம் வகை வகையாய் தொட்டில்களாம், ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ ஆராரோ ஆரீரரோ. இதுவரை காரைக்குடியை பற்றிய செய்திகளெல்லாம் தொகுத்து வழங்கினோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புலவர் மெய்யாண்டவர் எழுதி வழங்கிய காரைக்குடி களஞ்சியம் தொடர் சித்திரத்தின் நிறைவு பகுதி. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம காரைக்குடியின் வளங்கள், நகரத்தார் கோவில்களின் சிறப்புகள், வள்ளல் அழகப்பரின் கல்வி பணிகள், அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சிறப்புகள், மத்திய மின் வேதியியல் ஆய்வகத்தோட தோற்றம் வளர்ச்சி, செட்டிநாட்டோட உணவு முறைகள், உடல் நலம்னு எக்கச்சக்கமான தகவல்களை தன்னோட பாடல்கள் மூலமா அழகா எடுத்து சொன்னாரு புலவர் மெய்யாண்டவர் ஐயா. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மேலும் வரவேற்கப்படுகின்றன நம்ம சமுதாய வானொலியின் மூலமாக. அது மட்டும் இல்ல, காரைக்குடியோட மண் வாசனையையும் உங்களோட வாழ்க்கை அனுபவத்தையும் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மூலமா நீங்க பகிர்ந்துக்கலாம். அப்படி நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்லக்கூடிய முகவரியை நீங்க குறிச்சுக்கோங்க. அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி, அழகப்பா பல்கலைக்கழக கல்வியியல் வளாகம், அழகப்பா பல்கலைக்கழகம், காரைக்குடி 3, comradio@alagappauniversity.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்பலாம்.